தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தம்பி ஜோசப் விஜய் இந்த திருமாவளவனை உள்ளே கொண்டு வராத. உள்ளே கொண்டு வந்தால் குழப்பி இவர் இந்த என்ன சொல்லுவாங்க, சைலண்ட் கில்லர் இவர். ஏங்க, ஆதி திராவிட துறைன்னு ஒன்று இருந்தது. அதை கொச்சமான ஒரு பேர், ஆதி திராவிடர்கள் சொல்லி ஒரு மனுஷனை பிரிக்கிற மாதிரி அர்த்தம். அதை ரொம்ப அழகாக தம்பி ஜோசப் விஜய் அவருடைய ஆட்சி வந்தவொடனே சமூக நீதித்துறை ரொம்ப அழகாக வச்சிருக்கிறார். அதை உண்மையாக நான் வாழ்த்துறேன், நான் பாராட்டுறேன். நீ எப்படி இதை வைக்கலாம் அப்படின்னு கேட்டா, அப்போ நீ உண்மையா ஜாதி பார்க்குற ஒன்று. ரெண்டாவது, எது செய்தாலும் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு இப்படிதான் செய்யணும், உன் சொல்படி தான் நடக்கணுன்ற மாதிரி நீ ஆசைப்படுறிய. அப்ப என்ன செய்திருக்கணும்? இவருடைய அமைச்சரவையே தூக்கி வெளியே போடுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. இது நடக்க தான் போகுது. இன்னும் 2-3 மாதங்கள்ல பாருங்க என்னென்ன ஆக போகுதுன்னு. அந்த பயத்தில் தான் இவர் என்ன சொல்றாரு, பிஜேபி உள்ள வரக்கூடாது, பிஜேபி உள்ள வரக்கூடாது, பிஜேபி உள்ள வரக்கூடாது இவர் பேசிட்டு இருக்கிறார். என்ன சொல்றாரு, என் பிறந்த நாளைக்கு அருமையான அமித்ஷா வாழ்த்து தெரிவித்தார். அப்போ யார் மனுஷன் இதுல? அமித்ஷா கால் வருதுன்னு தெரியுது இல்ல, ஏன் திரும்பி போனை எடுக்காத? உன் பிஏ விட்டு சொல்லியிருந்திருக்கலாமே, ஐயா அண்ணனுக்கு உங்க வாழ்த்தெல்லாம் வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? நீ சொல்ல வேண்டியதானே? அதை மட்டும் அமித்ஷா வாழ்த்துனா கூட்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. யார் தமிழகத்தில் முதலமைச்சரா வராங்களோ அவங்க பின்னுக்கு மேல ஏறி உட்கார்ந்துக்கிறீங்க. அவங்க முதுகு மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு 2 சீட்டை வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஜெயலலிதாவிடமும் இதே காரியம் தான் பண்ணீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கையோ இல்ல ஒரு அரசியல் அமைப்போ இல்லையோ. இப்படி இருக்கிறவங்க பாஜகவை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி? அதை தான் நான் கேட்கறேன், அதை தான் நான் சொல்றேன். இவர் பேசும்போது ஒரு காணொலியை நான் கவனிச்சேன். நாங்கள் உறுப்பினர் அட்டை கொடுப்பதில்லை எங்களுடைய விடுதலை சிறுத்தையில் உள்ளவர்களுக்கு அப்படின்றாரு. அப்போ உனக்கு உறுப்பினரே கிடையாது, அதான அர்த்தம்? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது ஆங்கிலிக்கன் திருச்சபையின் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல் ஃபாதர் அவர்கள். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் பேசுகிறார். ஐயா, கடந்த நாட்கள் ஒரு வாரமா பேசித்தான் இருக்கிறாரு. என்ன பேசுறாருன்னா, பாஜக வந்துடும், ஆகவே நாங்க எங்க நிலைப்பாடு இது, பாஜக வந்துடும். இது எப்படி தெரியுதுன்னா, ஏதோ அவர்களுக்கு தேவையான காரியத்தை சாதிக்கிறதுக்கு பாஜக வந்துடும், இந்த பாஜக வச்சுக்கிட்டே அரசியல் பண்றாங்களா, இல்ல பாஜக விட்டவங்களாம் அரசியல் பண்ண தெரியாத வேற கட்சிகளே இல்லையா? எதுக்கு இதை வச்சு பேசியே அந்த பக்கம் ஒரு குத்து இந்த பக்கம் ஒரு குத்து, திமுக வரணுமா? அதாவது இவருடைய எண்ணங்கள் எப்படின்னா, பிஜேபிக்கு எதிராலை கொடுத்தாதான் தமிழ்நாடு மக்கள் இவர் பக்கம் இருப்பாங்கன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறார். இவருடைய நோக்கம் அதுதான். பிஜேபிக்கு எதிராக பேசியாச்சுன்னா தமிழக மக்கள் அவர் பக்கமா நிற்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. என்னவென்றால், இன்றைக்கு பிஜேபியை வைத்துதான் இந்திய தேசமே இருக்கின்றது. அருமையான பிரதமர் மோடி அவர்கள் இந்த பிஜேபி அரசில் வந்த பிற்பாடு தான் இந்தியாவுடைய எல்லா மற்ற காரியங்கள் எல்லாம் வேறு மாதிரி இன்றைக்கு இந்தியா ஒரு மேன்மையான ஒரு நாடாக உலக அளவில் இருக்கின்றது. அடுத்தது இவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பிஜேபி வந்துடக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்துடக்கூடாது, அதுக்கு திமுக தான் நல்ல ஒரு காரியன்ற மாதிரி இவர் பேசுறாரு. தவிர இப்போ நான் என்ன கேட்குறேன், இவருடைய நிலைப்பாடு என்ன? 2006 பார்த்தீங்கன்னா அருமையான காலம் சென்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது இவர் அவர்களோடு கூட இருந்தார். அப்போ 2 சட்டமன்ற தொகுதியிலே அவர் ஜெயித்தார்கள். அருமையான செல்வ பெருந்தகையும் இன்னொருத்தர் ரவின்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர், 2 பேரு இவர் திருமாவளவன் கட்சியில விடுதலை சிறுத்தை சார்பாக சட்டசபைக்குள்ள போனாங்க. ஆனா ஒரு 6 மாத காலத்திலே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க என்ன பண்ணிட்டா, அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு திமுக கூட செஞ்சிட்டாங்க. சரியா?
இப்போ திமுக சார்பாக தான் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் 2 பேர் தான் உள்ள போயிருக்கிறாங்க சட்டமன்றத்தில். போயிட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்றாரு, திமுக விட்டு வெளியே வந்து இப்போ தாவேகாவோட இணைகிறார். அப்போ இவருக்கே நிலைப்பாடு இல்லாத ஒருவர் இவர் ஒரு தேசிய கட்சியை குறித்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? இவர் எங்க பேசணும்? இதுன்னா பாராளுமன்றத்தில் பேசணும். அங்க பேச முடியாது. அங்க இவர் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இவர் இருக்கிறாரு. அங்க போயிட்டு உங்க பிஜேபி எங்களுக்கு வேண்டியது இல்லை, நீங்க தமிழகத்துக்குள்ள வரக்கூடாது, பிரதமரும் வரக்கூடாது, உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது தைரியமா சொல்லுங்க பார்ப்போம். அங்க பேச இவரால் என்ன பண்ண முடியாது. அங்க போனா அவங்களோட குழாய் வைக்க வேண்டியது, அவங்களோட கை கோர்த்துக்க வேண்டியது, எல்லாத்துக்கும் தலை ஆட்டிட்டு இங்க பொம்மை மாதிரி இங்க வந்து நிக்க வேண்டியது. ஆனா இங்க வந்த பிற்பாடு என்ன பண்றது, தமிழக மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறார். அதுதான் இப்போ அவருடைய காணொலியை நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்றாரு, திராவிடம் என்றாலே தமிழ் தான் என்றார். இதுவே முட்டாள்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அதுதான் நான் சொல்லுவேன். திராவிடம் என்றால் எப்படி தமிழ் ஆகும்? திராவிடம் என்றால் எப்படி தமிழ் ஆகும்? எனக்கு ஒன்றும் விளங்கலை. டிராவிடியன்ஸ் நாங்கள் படிச்சிருக்கிறோம். நாங்கள் சிறு வயதில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். டிராவிடியன்ஸ் இண்டஸ் வேலி வழியாக டிராவிடியன்ஸ் வந்தார்கள் நம்ம நாட்டுக்குள்ளன்னு. அப்போ திராவிடர்கள் எப்படி தமிழர்கள் ஆவார்கள்? நீங்க இப்போ ஒரு முட்டாள் சொல்ல வரீங்களா திருமாவளவன் அவர்களை? நிச்சயமா. வேற என்னன்னு சொல்றது? வேற என்ன நான் சொல்லணும்? அவரை யார் தமிழகத்தில் முதலமைச்சராக வராங்களோ அவங்க பின்னுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவங்க முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு 2 சீட்டை வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஜெயலலிதாவிடமும் இதே காரியம் தான் பண்ணீங்க, அன்னைக்கு கலைஞரிடமும் இதான் பண்ணீங்க, கடந்த காலத்தில் ஸ்டாலின் இடத்துல இதுதான் பண்ணீங்க, இப்போ வந்து என்ன பண்றீங்க, தம்பி ஜோசப் விஜய் கிட்டேயும் இதே தான் பண்றீங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கையோ இல்லை ஒரு அரசியல் அமைப்போ இல்லையோ? இப்படி இருக்கிறவங்க பாஜகவை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி? அதை தான் நான் கேட்கறேன், அதை தான் நான் சொல்றேன். இவர் பேசும்போது ஒரு காணொலியை நான் கவனிச்சேன். நாங்கள் உறுப்பினர் அட்டை கொடுப்பதில்லை எங்களுடைய விடுதலை சிறுத்தையில் உள்ளவர்களுக்கு அப்படின்றாரு. அப்போ உனக்கு உறுப்பினரே கிடையாது, அதானே அர்த்தம்? ஏங்க நீங்க இங்க வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு கொடுப்பாங்க, அப்பதானே நீங்க இந்த இடத்துல வேலை செய்றீங்கன்னு ஒரு அர்த்தம் உண்டாகுது. அப்போ உறுப்பினர் அட்டையே நீங்கள் கொடுக்காத ஒரு கட்சியை நடத்துகின்றீர்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? சும்மா உங்களுடைய பேச்சை கேட்க ஒரு ஒரு 100 பேர் வருவாங்க, ஒரு 500 பேர் வருவாங்க, அவங்கள வச்சு நீங்க என்ன வேணா பேசுவீங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த முட்டா பசங்க உங்களையும் தலைவர்னு சொல்றாங்களா? அதான வருத்தமா இருக்குது எனக்கு. ஏங்க நீங்க வந்து சிறுபான்மை உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு சிறுபான்மை கட்சிக்காக செய்யறேன்னு சொல்லிவிட்டு என்னங்க சாதிச்சீங்க இத்தனை வருஷமா? நீங்க எந்த ஜாதின்னு கூட உங்களுக்கே தெரியாது. ஆனா ஜாதி அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுறது இவர் தான். ஆனா முழுக்க ஜாதி பார்க்கறது இவர் தான். ஜாதி இவர் பாக்குறாரு, ஆனா எனக்கு ஜாதிக்கு எதிர்ப்பா அவர் பேசுறாரு திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு, ஆனா அவர் முழுக்க ஜாதி பாக்குறான்னு சொல்றீங்க. அதன் ஒரு உதாரணமா இதை எடுத்துக்கலாமா? இன்னைக்கு வந்து சமூக நீதிங்கிறத வந்து திரும்பவும் வந்து நீங்க ஆதி திராவிட நலத்துறைன்னு வைங்க, அது எதுக்கு, என்ன காரணம்? அதுதான் சொல்றேங்க. ஏங்க ஆதி திராவிட துறைன்னு ஒண்ணு இருந்தது, அதை வந்து கொச்சமான ஒரு பேர் ஆதி திராவிடர்கள் சொல்லி ஒரு மனுஷனை பிரிக்கிற மாதிரி அர்த்தம். கரெக்ட், விளங்குதா? ஒரு மனுஷனே பிரிக்கிற மாதிரி, நீ வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்தவன், நீ கீழ் ஜாதி, நீ வந்து ஆதி திராவிடன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிற ஒரு செயல். அதை வந்து ரொம்ப அழகாக தம்பி ஜோசப் விஜய் அவருடைய ஆட்சி வந்தவுடனே சமூக நீதித்துறைன்னு ரொம்ப அழகா வச்சிருக்கிறார். அதை உண்மையாக நான் வாழ்த்துறேன், நான் பாராட்டுறேன். நீ எப்படி இதை வைக்கலாம் அப்படின்னு கேட்டா, அப்போ நீ உண்மையா ஜாதி பார்க்குற ஒண்ணு. 2வது, எது செய்தாலும் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு இப்படிதான் செய்யணும், உன் சொல்படிதான் நடக்கணும்ன்ற மாதிரி நீ ஆசைப்படுறிய. அப்ப என்ன செய்திருக்கணும்? 40 தொகுதியா ஜெயிச்சிருந்துருக்கணும். 2 தொகுதியை வச்சுக்கிட்டு போனா போதுன்னு சொல்லி உங்களுக்கும் உரிமை கொடுக்க வேண்டும், நீங்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க திமுகவால அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஜோசப் விஜய் என்ன பண்ணாரு, அழகாக அமைச்சரவையில உங்களுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தார். அந்த அமைச்சர் பொறுப்பில் நன்றாக இருந்துட்டு போக வேண்டியது தானே. அது சமூக நீதியாக இருந்தானா, அது ஆயுத திராவிடராக இருந்தான, உனக்கு ஒரு அமைச்சரவையை கொடுத்தாங்களா, அல்ல சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இதுல நல்லா பயணிக்கலாமே. அதை விட்டு ஏன் அப்படி பண்ணேன், ஏன் இதை மாத்தன அதை மாத்தன, என்னங்க இவர் யாருங்க இவரு? ஒரு நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு. எனக்கு ஒண்ணு விளங்கலை. விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு கொஞ்சமாவது சிந்தனை இருக்குதா இல்லையா?
அவரை போய் நீங்க தலைவரா ஏற்று இருக்கிறீங்களே, இது நியாயமா நீங்க பண்றது? உங்களுக்கே நீதியா தெரியுதா? ஏங்க அழகா சமூக நீதினா எல்லாரும் ஒண்ணு, இதுதானங்க அர்த்தம். எல்லா மனிதர்களும் ஒன்றாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அவரு. இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா சட்டசபையில் ஒருத்தர் தான் இருக்கிறார், நீலகிரியிலேருந்து வந்திருக்கிறார். எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறார். அவர் ஒரு தேசிய கட்சி, தேசியவாதி, தேசியத்திலிருந்து அவர் எது வேணாலும் பேசியிருக்கலாம். ஆனால் அப்படி பேசாமல் எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறார். இதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சமூக நீதி அல்லது ஆதி திராவிடர் அல்லது இந்த சிறுபான்மையர் அல்லது தாழ்த்தப்பட்ட எஸ்சி எஸ்டிக்காக நான் பேச்சாளராக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி 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 அவர் தனிப்பட்ட முறையிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய சமுதாயத்தையோ இந்த தமிழ் மண்ணின் சமுதாயத்தையோ வளர்க்க வேண்டும் என்கின்ற கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாத ஒருவரை எப்படி தலைவர் என்று இந்த விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள் எனக்கு ஒண்ணுமே புரியல. கட்சி அவரோட கட்சி, அதனால தலைவராக கட்சி அவர் ஆரம்பிச்சதுனால அவரை தலைவர்னு சொல்லிட்டாங்க. அவரோட கட்சி. ஆனா அவர் கூட இருந்தவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க பார்த்தீங்களா? திமுக வந்து எப்படிங்க தாவேகாவோட இணையம்? அதைத்தான் கேட்க. திமுக விரட்டுறதுக்காக தான் தாவேகா வந்திருக்குது. இப்போ அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தம்பி ஜோசப் விஜய் இந்த திருமாவளவனை உள்ள கொண்டு வராத, உள்ள கொண்டு வந்தா குழப்பி குழப்பி இவர் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, சைலண்ட் கில்லர். இவர் திமுகவுடைய சைலண்ட் கில்லர், ஸ்லீப்பிங் செல்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, இவர் திமுகவுடைய ஸ்லீப்பிங் செல். இங்க வந்து குழப்பி எழுப்பி என்ன பண்ணணும், திமுகவுடைய இதை உருவாக்கி நல்லா மேலே கொண்டு வரணும், இவங்களை எப்படியா எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ அடுத்தது இவர்கள் கொடுத்திருக்கிற நல்ல அமைச்சகம் என்னது? சமூக நீதி. சமூக நீதின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணிருக்கணும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சம உரிமை வாங்கி தருவது எப்படி, இதை தானே நீங்க பேசணும். பாஜக வரதான் போகுது, இவருக்கு நல்லா தெரியும். நான் இடைத்தேர்தலில் பிஜேபி உள்ள வரப்போகுது சட்டசபைக்குள்ள, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது இவருக்கு நன்றாக புரிந்து விட்டது. அதனால என்ன பண்றாரு, எங்க பிஜேபி வந்துட்டுன்னா இவருக்கு வாய்ஸ் எல்லாம் போயிடும், இவருடைய அமைச்சரவையே தூக்கி வெளியே போடுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. இது நடக்கதான் போகுது. சட்டசபைக்குள்ள பிஜேபி வரப்போகுது. குறைந்தது 5 சட்டமன்ற தொகுதியாக இடைத்தேர்தலில் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அவங்க வந்த பிற்பாடு இவருடைய அமைச்சரவையை தூக்கி வெளியே போட்டுற போறாங்க. அதுக்காக என்ன பண்றாரு, ஆதி திராவிட நலத்துறையாக மாற்றுங்க, நீங்க ஏன் பேர் மாற்றுனீங்க, அப்படி மாற்றியாச்சுன்னா பிஜேபி இருக்காது இல்லையா அந்த அமைச்சரைக்கு அப்படின்னு இவர் நினைக்கிறார். பாருங்க, தம்பி ஜோசப் விஜய் கொண்ட அறிவுள்ளவர், அழகா அந்த துறையை பேரே மாத்திட்டாரு. சமூக நீதித்துறைன்னு என்ன ஆயிடுச்சு, யார் வேணாலும் என்ன பண்றாங்க, அமைச்சரா வரலாம். அதற்காக தான் திட்டமிட்டு இதெல்லாம் செயல்பட்டு இருக்குது. அது ஆதி திராவிடர் அமைச்சகம் கிடையாது, இப்போ சமூக நீதி அமைச்சகம். இன்னும் 2-3 மாதங்கள்ல பாருங்க என்னென்ன ஆக போகுதுன்னு. அந்த பயத்தில் தான் இவர் என்ன சொல்றாரு, பிஜேபி உள்ள வரக்கூடாது, பிஜேபி உள்ள வரக்கூடாது, பிஜேபி உள்ள வரக்கூடாது இவர் பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ என்னுடைய கேள்வி என்ன, ஒரு பாராளுமன்றத்துக்கு போகணுமா வேண்டாமா நான் கேட்கிறேன். ஏன் போக முடியாதா? அங்க இப்ப இவர் இங்க பேசுனா அங்க உள்ளவங்க சும்மா இருப்பாங்களா? என்னப்பா அங்க இன்னும் கொக்கரிக்கிற, அங்க போயிட்டு தமிழகத்துல இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற, ரிசைன் பண்ண சொல்லுங்க, அவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, பாராளுமன்ற மெம்பர்லாம் ராஜினாமா பண்ணுங்க, அது நல்லது. பிஜேபி வேண்டாம்ல, பிஜேபி தான் அங்க இருக்கு, ஏன் அங்க போறப்போ ராஜினாமா பண்ணிடு, அது இன்னும் நல்லது. வேண்டியதில்லை, பிஜேபி வேண்டியதில்லை, அது ஸ்ட்ராட்டஜி உத்தி அல்லது இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடு. பிஜேபி ஆட்சி நடக்குது இல்ல, பிஜேபி வேண்டாம் இல்ல, நாட்டை விட்டு வெளியே போயிடு. உங்க ஆட்சி வரும்போது உள்ளவாங்க, உங்க ஆட்சி வந்தவர் நீ உள்ளவா, நல்லதாச்சே, அப்படி செய்ய. எங்க போவார் இவரு, யார் இவரை ஏற்றுக்கொள்வா? அதாவதுங்க, இப்ப ஆதி திராவிட நலத்துறை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தரப்பட்ட மக்களுக்கு தான் போய் சேருது. ஆனா சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லும் பொழுது பல தரப்பட்ட மக்களுக்கு போய் சேருது. அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கத்தில் என்ன பண்ணலாம், இவங்க அந்த சமூக நீதித்துறைக்குன்னு சொல்லி ஃபண்ட்ஸை வாங்கலாம். மத்திய அரசுல ஆதி திராவிட நலத்துறைன்னு இல்லை, சரியா? அதனால சமூக நீதித்துறைன்னு மாத்துறாங்க. மாற்றும் போது அங்கிருந்து மத்திய அரசாங்கத்தில் என்ன பண்ணலாம், ஃபண்ட்ஸை நீங்க வந்து வாங்கி மக்களுக்கு சேவை செய்யலாமே. மத்திய அரசுலயும் சமூக நீதினு மாத்திட்டாங்களா என்ன? இல்லைங்க, மத்திய அரசு சமூக நீதி மாத்தல. மத்திய அரசு பார்க்குற நோக்கம் எப்படி, எல்லாரையும் சரிசமமா பார்க்குறாங்க.
நீ இதுன்னு அவங்க பார்க்கல. அதுவும் அருமையான பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தின் மேல் ஒரு தனி மரியாதையை வைத்திருக்கிறார். ஏங்க ஆஸ்திரேலியா தேசத்துக்கு போனாருங்க, அங்க போயிட்டு ஏங்க தமிழ்ல பேசணும்? அது ஆங்கில நாடு. ஒண்ணு இந்தியில பேசுறேன், ஆங்கிலத்தை பேசிட்டு வந்திருக்க வேண்டியது. ஏங்க தமிழ்ல பேசினாருங்க? ஏன்னா தமிழ் மேல அவர் வைத்திருக்கின்ற பற்று, ஒரு அன்பு, ஒரு பாசம். அதனால என்ன பண்றாரு, அங்க தமிழ்ல, அந்த தேசத்துல போய் தமிழ்ல பேசுறாருங்க. உன்னால பேச முடியுமா? அவங்ககிட்ட கேட்டா நாடகம் ஆடுறாங்க, இது ஒரு டிராமா, இதுல மக்கள் வந்து விழுந்துடக்கூடாது எல்லாம் பேசுறாங்க. அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா மதம் பிடிச்ச ஒரு கட்சி அப்படிங்கிறாரு. எப்படி அது மதம் பிடிச்ச கட்சி? அவங்க சொன்னாங்களா? பிஜேபி என்னைக்காவது சொல்லுதா இது வந்து இந்து கட்சின்னு சொன்னாங்களா? என்னைக்கு அவங்க சொல்லவே இல்லையே. ஆச்சு, இந்துன்றது ஒரு கட்சியே, ஒரு மதமே கிடையாது. நீ தானே மதம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்துன்றது மதமே கிடையாது, அது ஒரு கலாச்சாரம். இந்து என்பது ஒரு கலாச்சாரம். அந்த இந்து கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, அவ்வளவுதானே தவிர நீங்க மதம் ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்ற, அது மதமே கிடையாது. அதுவும் பிஜேபி வந்து இந்து மதத்தை சார்ந்தது எப்படி சொல்றீங்க? அப்ப இவர் வந்து கோயிலுக்கெல்லாம் போறது இல்லையா? என்ன சொல்றாரு, என் பிறந்த நாளைக்கு அருமையான அமித்ஷா வந்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போ யார் மனுஷன் இதுல? அமித்ஷா மனுஷனா, நீ மனுஷனா? அவர்கிட்ட வாழ்த்தல் பெற்றுக்கொண்டு ஆனா என்ன சொல்ற, பிஜேபியை எதிர்க்கிற. அமித்ஷா கால் வருதுன்னு தெரியுது இல்ல, ஏன் திரும்பி போனை எடுக்காத. உன் பிஏ விட்டு சொல்லியிருந்திருக்கலாமே, ஐயா அண்ணனுக்கு வந்து உங்க வாழ்த்தெல்லாம் வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாரு, அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? நீ சொல்ல வேண்டியதானே? அதை மட்டும் அமித்ஷா வாழ்த்துனா கூட்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறிய. அப்ப இது ஒரு விளம்பரம். அப்ப என்ன அர்த்தம்? நான் பிஜேபியோட கை கோர்த்துக்குவேங்க. ஆனா இங்க தமிழகத்துல வந்தோன்னு பிஜேபி வரக்கூடாது நான் சொல்லுவேன். ஏங்க, உங்களை ஒருத்தர் வாழ்த்துறாருன்னா நீங்க நல்ல நண்பரா இல்லாம உங்களை வாழ்த்துவாரா? நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களோட பிறந்த நாள், அது என்ன பிறந்த நாள்? இவருக்கு ஜூலை 7ஆம் தேதி தான் பிறந்த நாள். சரியா? கரெக்டா அந்த தேதியே. ஏன்னா அங்க வந்து சர்டிஃபிகேட் அங்க போயிருக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் சர்டிஃபிகேட் அங்க போயிருக்கும். அதனால அவர் என்ன பண்றாரு, கரெக்டா அவர் பிறந்த தேதி அன்னைக்கு இவர் பண்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஜாதகப்படி ஆகஸ்ட் 17 தான் என்னுடைய பிறந்த நாள்ன்றார். அப்போ உங்க பிறந்த நாளே 2 இருக்குது, சர்டிஃபிகேட்ல 1, ஜாதகத்துல 1. அப்போ இதுல என்ன தெரியுது? அப்ப அவர் ஜாதகம் பாப்பாரா? அவர் தானே மேடையிலே சொல்றாருங்க, உங்க பிறந்த தேதியில சனாதனம் அங்க இருக்குது. எப்படி இருக்குது? ஜாதகப்படி ஆகஸ்ட் 17, நியாயமா பிறந்தது சர்டிஃபிகேட் பிரகாரம் ஜூலை 7. அப்ப எதை தான் நீங்க கொண்டாடுறீங்க? பிசிகா சேர்ந்தவர்கள், அவங்க தலைவர்லாம் நான் நினைச்ச ஜாதகம்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அது மேல நம்பிக்கை இருக்காது, மூடம் நம்பிக்கை. அவரே தாங்க பேசினாரு. நான் ஒரு காணொலியில் பார்த்தா அவர் பேசுறாருங்க, என்னுடைய சர்டிஃபிகேட் பிரகாரம் 2 சர்டிஃபிகேட் வச்சுருவாங்களா என்ன? 2 பிறந்த நாளுங்க அவருக்கு, 2 பிறந்த நாள். ஏன்னா அவருடைய அந்த பிறந்த நாளை கூட ஒரு கொள்கையா அவர் வைக்கல பாருங்க. சர்டிஃபிகேட்ல 1, ஜாதகத்துல 1. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப எப்படிங்க இவர் தலைவர்? ஏதோ இப்படி சொல்லலாம். அதாவதுங்க, நான் வந்து பிறந்த இந்த தேதி பிறந்தனால ஸ்கூல்ல நான் சேரும்பொழுது மாத்தி போட்டுட்டாங்க பிறந்த தேதியான்னு சொல்லலாம். ஆனா ஜாதகப்படி ஆகஸ்ட் 17 தான் என்னுடைய பிறந்த தேதிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? சனாதனத்தை சரியாக பின்பற்றுகின்றவர் அருமையான விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் திருமாவளவன். மக்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுற கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்தா நான் கிறிஸ்தவன் சொல்லிக்க வேண்டியது. அப்போ இவ்வளவு நாள் நடிச்சு ஓட்ட வாங்கி பொழப்பு நடத்திருக்காங்க. ஆமா, அதாவது வாக்குக்காக தான் இவங்கெல்லாம் வாழ்றாங்களே தவிர மக்களுக்காக வாழல. பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிகாரத்தை தங்களுடைய கையில வைத்துக் கொள்ள வேண்டும், அதை வைத்துக்கொண்டு மற்றவங்களை மிரட்டி கொண்டு அவர்கள் சம்பாதிக்க வேண்டும். இப்ப அதான நடக்குது. திருமாவளவன் அவர்கள் செய்யற செயல் ஃபுல்லா மிரட்டும் தோழி தான். அதிகாரத்தை வச்சுக்கிட்டு விஜய் மிரட்டுறாரா? மிரட்டா வேற நாங்க எப்படி பண்ணி எப்படி கேட்பாரு அவரு? ஆதி திராவிட துறை எப்படி நீ சமூக நீதியை மாத்தனா என்ன அர்த்தம்? மிரட்டுறமா தானே அர்த்தம். அப்ப என்னுடைய இதை நான் விளக்கிடுவேன், விளங்குதா? விளக்குனதான் அடுத்த ஆள் ரெடியா இருக்கு. இவர் இடைத்தேர்தலுக்கு தடை வந்ததுனால இவர் மிரட்டுறாரு. அதான் மிரட்டுறாரு, வேற என்ன? இடைத்தேர்தல் தடை என்பது கொஞ்சம் சும்மா ஒரு 10 நாளைக்கு இருக்கும். தானா அது எப்படிதான் இடைத்தேர்தல் வைத்தா வழி இல்லையே.
இவங்களுக்கு பெரிய தொக்கா போச்சு அந்த கம்யூனிஸ்ட் விசிகா. இப்ப நல்ல சாக்குன்னு மிரட்டுறாங்க, இவரு. பாத்துக்க நான் வெளியில ஆமா. போயிருவேன், அதான். கதை தங்கல் ஆயிரும். அப்படின்னு இவங்க சொல்லிக் கொள்ள வேண்டியதுதான். இடைத்தேர்தல் வர்றதுதான், கொஞ்சம் தள்ளி வரப்போகுது, அவ்வளவுதானே. அதாவது விஜய்க்கு ஒரு ராசி ஒண்ணு உண்டு, எந்த ஒரு காரியம் உடனே நடக்காது. அது ஜோசப் விஜயுடைய தலையெழுத்து. எதை அவர் முற்பட்டு செய்யணும்னு நினைச்சா கூட உடனே நடக்காது. அவர் படங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு தேதி சொல்லுவாங்க, வேற ஒரு தேதியை வெளியிடுவாங்க. அதே மாதிரிதான் இதுவும், இடைத்தேர்தலும் தள்ளி போகின்றது. ஆனால் வரும், வராமல் போகாது, வராமல் போகாது. தொடர்ந்து ஜோசப் விஜய் நல்ல ஒரு ஆட்சியை நிச்சயமாக இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார். பிரதமரும் இவருக்கு உறுதுணையாக இருப்பார். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பதிவு. நன்றி ஃபாதர். நன்றி.